வணக்கம், நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அது நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட்டோட டெய்லி எபிசோட்ஸ். இதில் வீக்லி டாப்பிக்கில் நம்ம டே 4 வீக் 2 வந்துகிட்டு இருக்கோம். இதில் நம்ம மனிதம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, மனிதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியாச்சு. நம்மளோட புரிதல் என்ன அப்படிங்கிறலாம் தாண்டி வந்தாச்சு. மனிதம் எவ்வளோ கன்றாவியான பிறவி, எவ்வளோ கேவலமான பிறவிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மனிதம் தான் இருக்கிறதுலே புனிதமான விஷயம் அப்படிங்கிறலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சமூக கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காம இருந்தாலும் சரி, இப்படி தான் வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிறது. அந்த கட்டமைப்புக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் நம்ம நம்மளோட சுதந்திரங்களாக வாழ்ந்துக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே நமக்கு பேச முடியும், எழுத முடியுங்கிறதா சுதந்திரம் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு கேள்வி. பட் அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, ஒரு 3 கேள்விகளுக்கு, அது 3 விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சும் அதை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்குது. அதுதான் நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய வீக்னஸ். அல்லது வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம அப்படி தான் இயங்கிட்டு இருக்கணும், அப்படி இயங்கி தான் ஆகணுங்கிற கட்டமைப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, மனித நேயமாக இருக்கட்டும், இந்த மனசாட்சி, இந்த சத்தியம் அல்லது கடவுள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இல்லைங்கிறது நமக்கு 100% தெரிஞ்சாலுமே, ஆனால் அது இருக்குன்னு நம்பிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி கடவுள் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லா மதத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, கடவுள் ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழிபட்டு ஆகணும், அதுக்கு இந்த மாதிரி முறைகள்லாம் செஞ்சாகணும்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு பொய்யான நம்பிக்கைகளை கொடுத்துட்ருக்கோம்ல. அது பொய்யன்னு தெரிஞ்சு அந்த நம்பிக்கையில் எடுத்துகிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்தந்த கலாச்சாரங்களை அப்படியே காப்பாற்றிட்டு வரும். சில பழக்க வழக்கங்கள் முன்னோர்கிட்ட இருந்து, அல்லது நம்மளோட என்ன சொல்கிறது, நமக்கு எப்படி தமிழ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி. நமக்கு தமிழ் சரியாக பேச தெரியாது, இருந்தாலும் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்கி வருது இல்லை. ஸோ அதெல்லாம் தான் நம்மளோட கட்டமைப்புக்கு தேவைப்படுது. இந்த கடவுள் நம்பிக்கைகள் எல்லாமே கட்டமைப்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால அது இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. 100 வருஷத்தில் அதெல்லாம் அழிஞ்சு போய்டும், நிச்சயமாக அழிஞ்சு போய்டும். டெக்னாலஜி டெவலப்பாக இந்த விஷயங்கள்லாம் குறைய வேண்டியது தான். பட் என்னன்னா, இது அடுத்த பரிமாணத்துக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேயே கூட இந்த மெசேஜ் ஒரு 100 பேருக்கு அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு கிருஷ்ணா நல்லது செய்வான்னு சொன்னோம்னா அது 50 பேர் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி கண்ட்ராக்டாக தோணினாலும் இது நம்ம மனிதம் அப்படிங்கிறது அப்படி தான். சரி, இன்றைக்கி என்ன பேச வந்ததுக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. இல்லாத கடவுள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இல்லாத கடவுள்னு தெரிஞ்சு நம்ம ஏன் நம்பிக்கிட்டு இருக்கோம்? சத்யராஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, என்னென்னா, உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவதில்லை, அப்போ ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போகிறீங்க? நீங்கள் டாக்டர்கிட்ட போக ஒவ்வொருத்தருமே கடவுள் நம்பிக்கை இல்லைங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வகையில் அதை எங்கேயோ ஆமாம் பட்டாலுமே ஏன் இதெல்லாம் பட்டுட்ருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏதோ கட்டத்தில் ரொம்ப தனிமையை உணரக்கூடிய மனிதர்கள். சரியா? இங்கே எவ்வளோ கூட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் ரொம்ப தனிமையாக அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த கட்டத்தில் யாருமே துணை இல்லை அப்படின்னு தோணும்போது நமக்குன்னு ஒருத்தருக்கா, மேலே ஒருத்தருக்கா அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது. அந்த பொய்யான நம்பிக்கை நம்மளை காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கடவுள் நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு. கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க, வைக்காமல் போய்க்கோங்க, ஏதோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஸோ அதனால் எங்கேயோ நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதான் முதல் புள்ளி. கடவுள் இருக்கானா இல்லையானே யாருக்கும் தெரியாது, பட் தேவைப்படுறான், இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிறது தான். பட் கடவுள் அப்படி இருந்தானா இத்தனை பிரிவினைகள், இத்தனை என்ன சொல்கிறது, இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுள், இவனுங்க மட்டும்தான் என்னை வழிபடணும், இவங்களாம் வழிபடக்கூடாதுவீங்க அப்படிங்கிற மாதிரி கடவுள் பிரித்து வச்சதுப்பா நீங்கள் நம்புறீங்களா? இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, கடவுள் உலகம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைக்கிற அளவுக்கு சக்தி படைத்த கடவுளுக்கு தம்மா துண்டு மனுஷங்க கொடுக்கக்கூடிய கோழி ரத்தமும் ஆட்டு ரத்தமும் பெருசா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பயங்கரமான கடவுள், அவ்வளோ சக்தி, அவ்வளோ வேற லெவல் கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் ஏதோ இது உடனே சொல்லிடுவானுங்க, இவன் இந்த மதத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாரு. எனக்கு அந்த மதத்தை பற்றி தாங்க தெரியும், மற்ற மதத்தை பற்றி நமக்கு பேச தெரியாது, நம்ம பழகலை, அதனால் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, குறிப்பிட்ட சில மதங்கள் மட்டும்தான் அதை ரொம்ப பதப்பணும்னு ஆசைப்படுறாங்க. பதப்பணுங்கிறத தாண்டி அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல. ஸோ அதனால் அந்த மதத்து மேலே டார்கெட் வைக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுவான விஷயம். சரி, ஏன்ட டாப்பிக்கை மாற்றி எங்கேயோ போயிட்டுருக்கேன்னா, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணமே மனிதன் தானே. இப்போது மனிதன் இருக்கக்கூடிய பேராசை, அந்த பேராசையால் இதுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் தத்துவங்கள், ஐடியாலஜிக்கல்னு சொல்லி எக்கச்சக்கமான கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எது தவறு எது சதிங்கிறது மனிதனுக்காக உருவாக்கிக்கிட்டது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் ஒருத்தனை ஏதோ பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னா அது தப்பு. அவன் ஏதோ என்னோட தற்காப்புக்காக கொண்டுட்டாலுமே அது கொண்டுட்டது கொலை அப்படிங்கிறது. இது தேசத்துக்குள்ளே. இதுவே தேசத்தோட பார்டரில் ஒரு தீவிரவாதியை கொல்லாமல் விட்டால் அவனை தப்புங்க, அந்த ராணுவ அகதியாவது நீ என்னையா வேலை செய்தாங்கன்னு சொல்கிறோம். அப்போது எந்த இடத்துல நடக்குது, அது எத்தனை மக்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று, அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க சொல்கிறது தான் இங்கே சட்டம். இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலாம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இது அன்மதி பாட்காஸ்ட்டோட ஆர்ஜே நண்பனோட அன்மதி பாட்காஸ்ட். இது வீக்லி எபிசோட்ஸ், வீக்லி டாப்பிக்கில் டெய்லி எபிசோட்ஸில் ரொம்ப தோல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ஆர்ஜே நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட்டோட வீக்லி டாப்பிக்கில் டெய்லி எபிசோட்ஸில் டே 4 இருந்துகிட்ருக்கோம். நம்ம இதில் மனிதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இது வெயிட் பண்ணுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன்.